சுயாதீன பிரமாணம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 12 மற்றும் 13ஆம் வசனங்கள். சுயாதீன பிரமாணத்தினால் நியாயத்தீர்ப்படைய போகிறவர்களாய் அதற்கேற்றபடி பேசி அதற்கேற்றபடி செய்யுங்கள். ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாயத்தீர்ப்பு கிடைக்கும். நியாயத்தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். சுயாதீன பிரமாணம் என்றால் என்ன? சுயாதீன பிரமாணம் என்பது நியாயப்பிரமாணத்தை குறிப்பிடுகிறதா? இதை சில வசனங்களின் மூலம் கவனிப்போம். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணம் என்று யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுகிறது. சுயாதீன பிரமாணம் பூரணமானது, அதாவது குறைவு இல்லாதது என்பதாக இந்த வசனம் சொல்லுகிறது. ஆனால் நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை என்று எபிரெயர் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது. ஆகையினால் பூரணமான சுயாதீன பிரமாணம் என்பது பூரணம் இல்லாத நியாயப்பிரமாணத்தை குறிப்பிடவில்லை என்பது தெளிவாகிறது. மேலும் அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பதோ பூரணப்படுத்துகிறது என்றும் எபிரெயர் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது. அப்படியானால் பூரணப்படுத்தும் அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பது எது? அடுத்து வரும் 20ஆம் வசனம் முதல் 28ஆம் வசனம் வரை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அது மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் மூலம் உண்டான விசேஷித்த உடன்படிக்கையான கிறிஸ்துவின் பிரமாணம் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அந்த கடைசி வசனமாகிய 28ஆம் வசனம் சொல்கிறது, நியாயப்பிரமாணமானது பலவீனமுள்ள மனுஷர்களை பிரதான ஆசாரியராக ஏற்படுத்துகிறது. நியாயப்பிரமாணத்திற்கு பின்பு உண்டான ஆணையோடு விளங்கிய வசனமோ என்றென்றைக்கும் பூரணரான குமாரனை ஏற்படுத்துகிறது. அதாவது பூரணமான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான கிறிஸ்துவின் பிரமாணமாகிய ஆணை என்ற உடன்படிக்கையே. கிறிஸ்துவின் பிரமாணங்கள் தான் சுயாதீன பிரமாணம் ஆகும். சுயாதீனம் என்றால் சுதந்திரம் என்று அர்த்தம். அதாவது சுயாதீன பிரமாணம் என்றால் சுதந்திரமான பிரமாணம் என்பதே அதன் விளக்கம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனத்தை உளவு பார்த்து நம்மை நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைகளாக்கும் பொருட்டாக பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதரர் நிமித்தம் அப்படியாயிற்று. கிறிஸ்து இயேசுவுக்குள் உண்டான சுயாதீன பிரமாணம் நம்மை அடிமைப்படுத்தாது என்றும் நியாயப்பிரமாணம் நம்மை அடிமைப்படுத்தும் என்றும் இந்த வசனம் சொல்லும் சத்தியம். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். அதாவது அடிமைத்தனத்தின் நுகமாகிய நியாயப்பிரமாணத்திற்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே, அதாவது சுயாதீன பிரமாணத்திலே, அதாவது கிறிஸ்துவின் பிரமாணத்திலே நிலை கொண்டிருங்கள் என்பதே இதன் விளக்கம். மோசையின் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு கற்பிக்கிறது அவசியம் என்று அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொன்ன பரிசேய சமயத்தாரில் விசுவாசிகளாகிய சிலருக்கு அப்போஸ்தலரும் மூப்பரும் அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் கொடுத்த பதிலை வாசியுங்கள். இப்படி இருக்க நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்கக்கூடாதிருந்த நுகத்தடியை சீஷர் கழுத்தின் மேல் சுமத்துவதினால் நீங்கள் தேவனை சோதிப்பானேன். அதாவது நியாயப்பிரமாணம் என்பது நம்மால் சுமக்கக்கூடாதிருக்கிற நுகத்தடி என்றும் அதை ஒருவன் மேல் சுமத்துவது தேவனை சோதிப்பதாகும் என்றும் இந்த வசனம் சொல்லுகிறது. ஆதலால் சுயாதீன பிரமாணம் என்பது நியாயப்பிரமாணத்தை குறிப்பிடவில்லை என்றும் அது கிறிஸ்துவின் பிரமாணத்தையே குறிப்பிடுகிறது என்றும் பரிசுத்த வேதாகமத்தின் பல வசனங்கள் குறிப்பிடுகின்றன. நாம் தியானித்து கொண்டிருக்கிற வசனம் யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, சுயாதீன பிரமாணத்தினால் நியாய தீர்ப்பு அடைய போகிறவர்களாய்
அதற்கேற்றபடி பேசி அதற்கேற்றபடி செய்யுங்கள். அதாவது நாம் நியாயப்பிரமாணத்தினால் அல்ல, சுயாதீன பிரமாணமாகிய கிறிஸ்துவின் பிரமாணத்தினாலேயே நியாய தீர்ப்படையப் போகிறோம். ஆகையினால் அதற்கேற்றபடி, அதாவது கிறிஸ்துவின் பிரமாணத்திற்கு ஏற்றபடி பேசி அதற்கு ஏற்றபடி செய்யுங்கள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. நியாய தீர்ப்பு செய்யும் முழு அதிகாரமும் தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று யோவான் 5ஆம் அதிகாரம் 22 மற்றும் 27ஆம் வசனங்களில் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும் என்று இயேசு கிறிஸ்து யோவான் 12ஆம் அதிகாரத்தில் 48ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறார். ஆதலால் சுயாதீன பிரமாணம் என்ற பூரண பிரமாணமாகிய கிறிஸ்துவின் பிரமாணத்தை கவனித்து அதன்படி பேசி அதன்படி செய்யுங்கள். கிறிஸ்துவின் பிரமாணத்தில் அன்பு, இரக்கம் என்பவைகளே அடங்கியிருக்கிறது. அதனால் தான் நாம் தியானித்து கொண்டிருக்கிற வசனம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும், நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.